எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபத்தோடு இருப்போம். என் இயேசு நாமம் அதை அறிவிக்க யான் புறப்பட்டு வையம் எங்கும் மலை ஊற்று வந்தேனிங்கு கருணை செய்வாய் சுவாமி. ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென். பரிசுத்த மெய் தேவானின் பாதாரம் நின் தம் சரணம் தரிசித்தே உன் சமூகமும் தயவாயிங்கு அருள் புரியும் சுவாமி. ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென். அப்போஸ்தலரின் விசுவாசம் அதுவே எந்தன் ஆதாரம், இதையே என்றும் அறிவிக்க கிருபை நல்கும் ஐயனே. அப்போஸ்தலரின் விசுவாசம் அதுவே எந்தன் ஆதாரம், இதையே என்றும் அறிவிக்க கிருபை நல்கும் ஐயனே சுவாமி. ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென். ஐயன் இயேசு நாமம் அதை அறிவிக்க யான் புறப்பட்டு வையம் எங்கும் மலை ஊற்று வந்தேனிங்கு கருணை செய்வாய் சுவாமி. ஆமென் சுவாமி, ஆமென் சுவாமி, ஆமென். எங்கள் நல்ல பிதாவே, நீர் என் எஜமானன், நீர் தந்த மெய்யான விசுவாசத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த பூமியின் கடைசி மட்டும் இந்த நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்ட அநேகரில் இந்த அப்பிரயோஜனமான என்னையும் ஒரு சிறு பங்காய் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. இந்த விசுவாசத்தை யாவருக்கும் அறிவிக்க உமது கிருபையை நல்கும்படி உம்முடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறேன். வழுவாதபடி காத்திரளும், கிருபை நல்கும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த மாலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே இந்த 9வது பாகத்தின் வேத பாடத்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் கடைசி காலத்தை பற்றியும் காலத்தினுடைய தேவை என்னதென்பதை குறித்தும் நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த கடைசி காலத்தினுடைய காரியங்களை குறித்து வேதம் அநேக விஷயங்களை பேசியிருக்கும் போது, இந்த கடைசி காலம் என்று சொல்லப்படுகிற இந்த 2000 ஆண்டுகளின் ஆரம்ப கால நிலையில் வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் இவர்கள் எல்லாரும் கடைசி காலத்தினுடைய விஷயங்களை,
அதாவது கடைசி காலத்தின் கடைசி நேரமாக இருக்கிற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இறுதி காலத்தில் எவ்விதமாய் காரியங்கள் இருக்கும் என்பதை குறித்து அவர்கள் சொன்ன சில விஷயங்களை நேற்றைய தினத்திலே நாம் ஆராய்ந்தோம். தேவனுடைய வருகையின் நாளை வசனத்தின் நிறைவேறுதலின் அடையாளத்தை கொண்டு அடையாளம் காண்பது என்பதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே காரியம். அதை தவிர்த்து நாளையோ நாளிகையோ அறிய முற்படுவோமானால் இயேசு சொன்னார், அதை ஒருவனும் அறிய முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலும் தெசலோனிக்கருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இவைகள் நிறைவேறும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, எழுத வேண்டிய அவசியமில்லை. அப்போ இந்த கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் முதல் 20 வசனங்களிலே அவர் ஒரு தொடர்ச்சியாய் சில விஷயங்களை சொல்றார். அந்த 20வது வசனத்தை அவர் முடிக்கும் போது என்ன சொல்றாரு, சில தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை என்ன செய்வார்கள், மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த கடைசி காலத்தினுடைய நிலையை குறித்து நான் நேற்றைய தினத்தில் நான் மேற்கோள் காட்டினேன். 2 ஆவிகள் கிரியை செய்க, ஒன்று சத்திய ஆவி, ஒன்று வஞ்சக ஆவி. வஞ்சக ஆவி என்பது சத்திய ஆவியை போல ஒரு போலித்தனமான ஒரு வேடத்துக்குள் தன்னை அமர்த்தி கொண்டு, வேதம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக, டு டிசீவ் த வெரி எலெக்ட்னு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த காரியங்கள் இருக்கும். அது மேலோட்டமாக பார்த்தா சட்டுன்னு என்ன செய்யாது. அப்போ வேதத்தில் ஆண்டவர் அழைத்த ஜனத்தில் 2 பகுதி உண்டு, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனாலே அறியப்பட்டவர்கள், தேவனாலே முத்தரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கூட தங்கள் விசுவாசத்திலிருந்து ஒரு க்ஷணம் தடுமாறுவதற்கு ஏற்ற ஒரு அளவுக்கு இந்த வஞ்சகம் என்ன செய்யுமாம், பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஒரு காலம் தேவன் தெரிந்து கொண்டவைகள் ஒரு காலம் வஞ்சகத்துக்குள்ளே போகாது என்பதுதான் உண்மை. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த கடைசி காலத்தினுடைய நிலையை குறித்து படிக்கும்போது ஒரு விஷயத்தை திரும்ப 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 நிருபங்களிலே அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள். இதை 4 நிருபங்களில் படிக்கும்போது ஒரு விஷயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இச்சையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, லஸ்ட். நான் கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுத்த அந்த செய்தியில் கூட இந்த இச்சையை பற்றிய காரியத்தை உங்களோடு கூட நான் சில விஷயங்களை நான் பேசினேன். பொதுவாகவே இந்த இச்சை, லஸ்ட் என்கிற சொல்லானது ஒரு மாம்சீக ரீதியாக ஏற்படக்கூடிய காம விகாரத்துக்கு ஏதுவான விஷயங்களை பற்றி பேசும்போது தான் பெரும்பாலும் அந்த சொல் பயன்படுத்தப்படும். ஆனால் வேதம் அதை பயன்படுத்துகிற விதம், the usage of the word எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதற்கும் அந்த தான் பயன்படுத்துகிறது. அதை தாண்டி நாம் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் அதீத ஆசையும் பற்றும் உடையவர்களாக இருக்கிறோமோ அதற்கும் இந்த இச்சை என்கிற வார்த்தையை தான் அது என்ன செய்துங்க, போஜனத்தின் மீது கொண்டிருக்கிற ஆசை, பணத்தின் மீது கொண்டிருக்கிற ஆசை, ஐஸ்வர்யத்தின் மீது கொண்டிருக்கிற ஆசையும் கூட இச்சை என்றே பேசுகிறது. அப்போ வேதாகமத்தை நாம் தெளிவாக படிக்கும்போது 2 நிலைகள் அதை குறித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தேவ சித்தம், இன்னொன்று என்னுடைய சுய விருப்பம். இப்படி சிம்பிளிஃபையாக பேசலாம்.
தேவனுடைய விருப்பம், என்னுடைய சுய விருப்பம், இது ரெண்டும் இருக்குது. அப்ப தேவ விருப்பம் என்கிறது தான் தேவ சித்தம். என் சுய விருப்பம் என்பது என்னுடைய சுய சித்தம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில் இருக்கும்போது எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய சுய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி வாழ அல்ல, தேவ விருப்பத்தின்படி வாழ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்வது என்பது மிகவும் எளிதான ஒரு விஷயம். சில வசனங்களை உங்களுக்கு நான் இந்த வேளையில் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இன்றைய பாடத்தில் நிறைய வசனங்கள் வரும். வேகமாக நம்ம படிப்போம். அதை குறித்து கொள்ள முடிந்தவரை குறிங்க, முடியலன்னா அந்த யூடியூப்னுடைய செய்தியை மறுபடியும் போட்டு கேட்டு அந்த வசனங்களை குறித்து வைத்துக்கொள்ள. நிறைய வசனங்கள் இருக்குது, நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதில் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனது இல்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை என்ன செய்வார்கள்? சேர்த்து கொள்வார்கள். இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் அப்படியென்றால் இவர்களுடைய சுய விருப்பத்திற்கு ஏற்ற விதமாய் பிரசங்கிக்கிறவர்கள். அவருடைய பிரசங்கத்தில் தேவ விருப்பத்தை வெளிப்படுத்த அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. தேவன் எதை விரும்புகிறார், எதை செய்ய விரும்புகிறார், எதை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற விரும்புகிறார் என்பது அல்ல, நம்முடைய சுய விருப்பம். இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நம்முடைய சுய விருப்பத்தை கூட சில நேரங்கள் அவங்க எந்த விருப்பம் மாதிரி மாற்றிடுவாங்க, தேவன் விரும்புகிற விதமாய் மாற்றி நம்ப வைத்துருவாங்க. பிசாசு செய்கிற ஒரு வேலை என்னன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த கனியை குறித்து அவன் பேசும்போது அவன் யூஸ் பண்ண அந்த வேர்டினுடைய டாக்டிக்ஸ் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதில் ஒன்று என்ன சொல்கிறான்னா, அதில் 2 விஷயம் சொல்கிறான். ஒன்று பொய், ஒன்று இன்னொரு விதமாக அவன் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னா, முதல்ல அவன் சொன்னது என்னென்னா, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. இது டோட்டலி ஆப்போசிட். ஆண்டவர் சாவீர்கள் என்ன சொன்னால் சாவதில்லைன்னார். அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறான், நீங்கள் யாரை போல் ஆவீர்கள்? தேவர்களைப் போல் ஆவீர்கள்ன்றதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, தேவன் அறிவாருங்கிறான். ஸோ அவர் தேவ சித்தம் என்பது என்ன? அவர்கள் அதை புசிக்கக்கூடாது. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் மனுஷன் பங்கு பெறுவது தேவ சித்தம் அல்ல, ஜீவ விருட்சத்தில் பங்கு பெறுவது ஒன்றுதான் தேவ சித்தம். அப்போ தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு விஷயத்தில் அவனை செய்ய வைக்க, கீழ்ப்படியாமைக்குள் வழிநடத்த, பாவத்துக்குள் வழிநடத்த சத்துரு செய்த தந்திரத்தில் ஒரு தந்திரம் என்னவென்றால், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவதில்லை என்கிற ஒரு பொய்யை கொண்டு வந்தான். அடுத்தது என்ன சொல்லுகிறான்? தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை அவன் சொல்லி அதற்கு என்ன ஒரு பேர் கொடுக்குறான்? இது யார் அறிவா? இங்கே நிறைய நேரங்களில் தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை அநேகர் பண்ணும்போது பலர் செய்கிற காரியம் என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் பிரதர், அதெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் பிரதர் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி போயிடும். 2 பேதுரு 3வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. பரியாசக்காரன் அப்படின்னு சொன்னால் நாம் அநேக நேரங்களில் நமக்கு எப்படி பொதுவாக புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த கிண்டல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, இந்த கிண்டல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் பண்ணும், நண்பர்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பரியாசம் நினைக்கிறோம். ஆனால் இந்த பரியாசம் என்னன்னா, இது டைரெக்டாக அந்த மாதிரிலாம் வராது. நாங்கள் கூட நான் அநேக முறை சிவசேஷ ஊழியர்களுக்கு போகும்போது சிலர்லாம் ரொம்ப பரியாசம்லாம் பண்ணுவாங்க பாருங்க. ஊன்னு கத்திட்டு போவான் பக்கத்தில்
அப்போ இந்த மாதிரி பரியாசம் அல்ல இது. இது என்ன பரியாசம்னா, தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை அறிந்தும் வேண்டுமென்றே என்ன பண்ணுறதுன்னா அதற்கு எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்லி என்ன பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே, உங்கள் பிள்ளைய நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாதன்னு கண்டிக்கிறீங்க, அவன் திரும்ப திரும்ப அதை உங்களுக்கு வேணுக்குனே உங்கள் எதிர பண்ணுறான்னா அவன் என்னன்னா தன் செயலால் தன் கீழ்ப்படியாமையினாலே உங்களை ஒரு விதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், பரியாசம் பண்ணுறான். ஸோ பைபிள் பரியாசம் பண்ணுறது அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மாதிரி இந்த வார்த்தையினாலே கேலி பேசி கிண்டல் பண்ணுகிற, அதான் நமக்கு புரிந்த கலோக்கியல் வார்த்தைகள், கேலி பேசி கிண்டல் பண்ணுகிற அந்த வார்த்தை, அந்த விதமான பரியாசத்தை பற்றி இங்கே பேசலை. தேவன் சொன்னால் ஒரு காரியத்துக்கு ஏறுக்கு மாற என்ன பண்ணிகிட்டே இருக்குதுங்க, தொடர்ந்து போகாதானே போகிறது, செய்யாதானே செய்கிறது, தொடாதானே தொடுறது, தொட்டாதான் என்ன ஆகும், அது ஒரு விதமான பரியாசம். அப்போ இந்த மாதிரி பரியாசம் யாரிடத்திலிருந்து வருகிறதுனா, தன் சுய விருப்பத்தின்படி நடக்கிறவன். ஆசை, விருப்பம், பற்று எப்படி வேணா இருக்கலாம். அதில் இந்த வார்த்தை இச்சை தான் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கு. அப்போ 1ஆம் சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர்கள் யார், இவர்கள் தங்கள் சுய விருப்பத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல, இவர்கள் தேவ சித்தத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்து. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இரவும் பகல் எதில் தியானமாக இருக்கிறாங்க, கர்த்தருடைய வேதத்தில். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யூதா எழுதின நிருபத்தின் 18வது வசனம். யூதா எழுதின பொதுவான நிருபத்தினுடைய 18வது வசனம். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்க இச்சமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். அப்போ பரியாசத்தையும் இச்சையும் சேர்த்தே வசனம் எழுதி இருக்குது பாருங்க. இச்சையின்படி செய்கிற பரியாசக்காரன், இச்சையின்படி செய்கிற பரியாசக்காரன். அப்போ தன் சுய விருப்பத்தின்படி வாழ்கிறதன் மூலமாய் இவன் மறைமுகமாக யாரை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறான், தேவனை பரியாசம் பண்ணுகிறான். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தீமோத்தேயு 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, கடைசி காலத்தின் கொடிய காலங்கள் வரும், ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 3வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார், அவர்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் என்ன அடக்கமே இருக்காது, இச்சை அடக்கம் கிடையாது. they want to walk in their own lust. அப்போ இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த விஷயத்தில் உதாரணமாக எடுத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இவை எல்லாம் அவர்களுக்கு என்னவாய் சம்பவித்தது, திருஷ்டாந்தமாய் சம்பவித்தது, முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு என்ன உண்டாகும்படி, எச்சரிப்பு உண்டாகும்படி. அப்போ அந்த திருஷ்டாந்தத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன நமக்கு சொல்றார், என்ன மெசேஜ் அவர் கொடுக்கிறார்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தின் முதல் 5 வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு, ஜனங்களை தேவன் எவ்விதமாய் நடத்தினார், மேகத்துக்குள்ளாக சமுத்திரத்துக்குள்ளாக நடத்தினார், ஞானசானம் பண்ணப்பட்டார்கள், ஞான போஜனத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார், ஞான பானத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த கன்மலை யார், கிறிஸ்துவே. ஸோ ஆண்டவர் மோசே மூலமாய் தமது ஜனத்தை வழிநடத்தின போது அவர்கள் அனுபவிக்க ருசிக்க தேவன் அவர்களுக்கு தந்த ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம் கிறிஸ்து தான். அப்ப கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை, மேன்மையான காரியங்களை அவர்கள் ருசிக்க மறந்து என்ன பண்றாங்க, 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். 5வது வசனம் என்ன சொல்லுது, இதில் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் இருக்கவில்லை. அப்போ என்றைக்குமே இந்த எக்ஸாம்பிளை நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா,
வெறும் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் எகிப்திலிருந்து புறப்பட யுத்தத்துக்கு போகிறவர்களே ஏறக்குறைய 6 லட்சம் பேர். அப்போ 6 லட்சம் பேரில் 2 பேர் தான் கானானுக்குள்ளே போகிறாங்க. இதை வந்து நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? 6 லட்சம் எங்கே இருக்குது, 2 எங்கே இருக்குது? விகிதாசாரத்தில் போட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் 0.க்கு கீழே தான் என்ன செய்யுங்க வரும். 1% கூட வரல, 1% கீழே தான் வருது. அதனால தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், அநேகர் அந்நாளில் வருவாங்க, ஆனால் சிலர் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் யாருங்க? அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அது பளிச்சுன்னு தெரியாதுங்க. ஒரு ஆகாரத்தில் ஒரு பெரிய பாத்திரத்தில், அந்த ஆகாரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கூடுதலாக கலக்கும்போது கிட்டத்தட்ட அந்த பாத்திரத்தினுடைய கொள்ளளவுக்கு பாதி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்த உடனே என்ன செய்யுங்க தெரியும், பட்டுன்னு என்ன செய்யும் தெரிஞ்சு போகும். அதே இது ஒரு சிட்டிக்கு அளவு போட்டிங்கன்னா அது என்ன செய்யாது, கண்ணில் தெரியவே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, இதுனா போட்ட மாதிரியே தெரியலையே, எங்கே இருக்குதுன்னு தேடுவாங்க, ஆனால் அது அங்கே இருக்குது. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இந்த ஜனங்கள் செய்த பாவம் என்ன? அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. அப்போ இந்த அதிகாரத்திலே இஸ்ரவேலரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர் என்ன செய்தியை சபைக்கு கொடுக்கிறார்னா, இத்தனை பேர் அதில் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போய் தங்கள் பிரவேசத்தை இழந்ததனுடைய காரணம், இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பாவம் இருந்தது. என்ன பாவம்னா, இச்சை என்பது பாவம். இச்சை என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இட் இஸ் நாட் ஒன்லி கனெக்டட் வித் அ ஃபிசிக்கல் திங். சரீரப்பிரகாரமான ஒரு மாம்சீக இச்சையின் அடிப்படையில் உண்டாகிற விஷயத்துக்கு மாத்திரம் இந்த இச்சை பயன்படுத்தலை. சரியாக இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, கான்டெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, தேவ சித்தத்துக்கு விரோதமான அத்தனை விஷயங்களின் மீது நாம் வைக்கிற பற்று. இதை 106வது சங்கீதத்தில் கூட அப்போஸ்தலர் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவர்கள் வனாந்திரத்தில் இச்சித்தது போல நாமும் என்ன செய்யாதிருப்போமாக, இச்சியாதிருப்போமாக. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்தது என்ன, இச்சித்தது என்ன, 3 விஷயத்தை பிரதானமாக பார்க்கணும். இன்னைக்கு செய்தியினுடைய மெயினான விஷயமே அதுதான். ஒன்று, இந்த ஜனங்கள் தேவன் ஒரு விஷயத்தை கொடுக்குறார், இதுதான் உனக்கு தேவை அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க எல்லாத்துலேயுமே அதுக்கு மாற்றுதலாக ஒன்று வேணுன்றாங்க. அப்போ ஆண்டவர் அவர்கள் கையில் கொடுத்தது தான் தேவ விருப்பம், தேவன் அவர்கள் கையில் கொடுத்தது தான் தேவ சித்தம். ஆனால் அவர்கள் கேட்பது எல்லாம் இதற்கு என்னவா வேணும், எங்களுக்கு முரண்பாடான, they want to alternate. ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் செய்த ஒரு காரியத்திற்கு ஆண்டவரே ஆல்டர்னேட் கொடுத்தா பரவாயில்ல. சில சமயத்தில் சில மருத்துவர்கள் சில மருந்துகளை எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு வேளை கிடைக்கலன்னா இதை வாங்கிக்கோங்கன்னு பின்னால் எழுதி கொடுப்பாங்க, ஒரு 2 மருந்து. ஏன்னா சில ட்ரக்குக்கு என்ன செய்யாதுங்க, கிடைக்காது. ஒரு வேளை இது கிடைக்காத பட்சத்தில் இதை போடுங்க. ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கும்போது அவர் ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் கொடுக்குறவர் அல்ல. ஒரு காரியத்தை கொடுத்தாலும் சரியாய் செம்மையாய் தமது சித்தத்தின்படி கொடுக்கிறவர். அப்போ இந்த ஜனங்கள் தேவ சித்தத்துக்கு மாறாக தங்களுடைய சுய விருப்பத்தின்படி ரீப்ளேஸ் பண்ண 3 காரியங்கள். இது எல்லாமே அவருடைய மாம்ச விருப்பத்தின்படி உண்டானது. ஒன்று, அவருடைய ஆளுகையை மாற்ற நினைத்தல், தேவன் தந்த பராமரிப்புக்கு போஷிப்புக்கு மாறுதலாக ஒரு விஷயத்தை சொல்லுதல். இரண்டாவது, தேவன் ஏற்படுத்தின லெக்குக்கு மாறான ஒரு லெக்கை இவர்களை நியமித்துக் கொள்ளுதல். 3 விஷயங்கள் இருக்குது. அப்போ இது என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் பைபிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா, முதலாவது நம்ம வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில்
2வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது அப்பொழுது 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே நாங்கள் செத்து போனாமானால் எங்களுக்கு எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். நாங்கள் பட்டயத்தினால் மடையும்படிக்கு எங்கள் பெண்ஜாதிகளையும் பிள்ளைகளையும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்தில் கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தி, யாரை ஏற்படுத்தி? ஒரு தலைவனை ஏற்படுத்தி, எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் என்ன செய்தார்கள்? அப்போ ஆண்டவருடைய ஆளுகையை புறக்கணிக்க ஆரம்ப புள்ளி அதுதான். அப்போ மோசே என்பவன் யார்? ஆரோன் என்பவன் யார்? இருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது, ஆரோனுக்கு ஆசாரியத்துவ ஊழியத்தினுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டது. They both are called and ordained ministers of the Church of Israel. இஸ்ரவேலின் சமஸ்த சபைக்கு தேவன் இவர்கள் இருவரை ஆண்டவர் வச்சிருந்தார். இதில் ஆரோன் கூட வந்தது எப்படி வந்தார் பார்த்தீங்கன்னா, மோசேனுடைய கொஞ்சம் பிடிவாதத்தினால தான் வந்தார். பேச தெரியாத நம்ம தான் ஆண்டவர் சொல்ல, ஒரு சகோதரன் வருவான் உனக்காக பேசுவான். அப்போ இந்த ஜனங்கள் போகிற வழியில தேவன் தாம் நியமித்த ஒரு பாதையில் நடத்துறார். அந்த பாதை நல்ல பாதை, அது சரியான பாதை. அந்த பாதையை குறித்து மோசே முறுமுறுக்கவில்லை, ஆரோன் முறுமுறுக்கவில்லை, காலேப் முறுமுறுக்கவில்லை, யோசுவா முறுமுறுக்கவில்லை. ஆனால் தேவன் அழைத்து கொண்ட பாதை யாருக்கு கஷ்டமா இருக்குது? இவனுக்கு கஷ்டமா இருக்குது. முதல்ல என்ன ட்ரை பண்றான்னா, நாம முதல்ல தலைவரை நம்ம மாத்திடுவோம், இந்த தலைவர் நமக்கு வேணாம். இதற்கு இணையான ஒரு சம்பவத்தை நீங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தான் நம்ம படிக்கிறோம். தேவன் அவர்களை ஆண்டு கொண்டு வருகிறார். ஆனால் சாமுவேலுடைய காலத்தில் தான் ஜனங்கள் மற்றவர்களுக்கு ராஜா இருக்கிறது போல தங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ சாமுவேல் தேவ சமூகத்தில் அழுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டான போது கர்த்தர் சொன்ன காரியம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை என்ன செய்தார்கள்? தள்ளினார்கள். அப்போ இஸ்ரவேலர் செய்த முதல் பாவம், இச்சையினால் பிறந்த முதல் பாவம், தேவனுடைய ஆளுகையை விரும்பாமல் தங்களுக்கென்று வேறொரு ஆளுகையை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். 2வது இச்சை, தேவன் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார், பகலிலே வந்து விழுகுது, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்ன தேவையோ, வேதம் சொல்லுகிறது, உனக்கு என்னது தேவை என்பதை உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, இவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சிருந்தாங்களா, அதை டைரக்டா ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா பரவாயில்ல. ஆனா வனாந்திரத்தில் இருக்கும்போது எகிப்தில் தான் செய்து கொண்டு வந்த காரியத்தை வைத்து ஒரு விஷயத்தை கேட்கிறான். அதுதான் கோபம் ஆண்டவருக்கு. நாங்கள் கறி சட்டிக்கு முன்னால உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அந்த ஊர்ல அவன் வந்து அது மாதிரி சாப்பிட்டு இருக்கிறான் பாருங்க. அப்ப வெள்ளை பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், இறைச்சி சட்டிகளுக்கு முன்னால் உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ தேவன் ஏற்படுத்தின அந்த மன்னாவுக்கு வேற ஒரு விஷயத்தை இவனை கேட்டு வாங்குறான். வேதத்தில் வாசிக்கிறோம், சபையார் எல்லாரும் ராத்திரி முழுவதும் அழுதாங்களாம். அப்போ தேவனுடைய தலைமத்துவத்தை நிராகரித்தவன் எதனால? தன் சுய இஷ்டத்தினால. 2வது, தேவன் ஒரு போஷிப்பை அவர்களுக்கு கொடுக்குறான். வனாந்திரத்தில் நடந்து போறான், அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கர்த்தர் கரெக்டாக கொடுக்குறாரு. ஆனா வேற ஏதாவது சாப்பிட வேணும்னா கேட்டிருக்கலாம், தவறு இல்லை. ஆனா ஆண்டவர் கொடுத்த காரியத்தின் மீது அவனுக்கு என்ன இல்லைங்க, விருப்பமும் இல்லை, நாட்டமும் இல்லை. அதனால என்ன செய்யறானா, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து ஒரு மாதிரி வேதத்தில் வாசிக்கிறோம், ஜனங்கள் எல்லாம் ராத்திரி முழுக்க அழுது கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பார்த்தாரு, இந்த அழுகைக்கு என்ன காரணம்? உனக்கு இறைச்சி தானப்பா வேணும். காடைகளை வர பண்ணாரு. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் சாப்பிட்ட இறைச்சி அவர்கள் வாய்க்குள்ளே இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் அவர்களை கொன்று போட்டது.
அப்போ என்னன்னா, தேவனுடைய ஆளுகையை தன் சுய இஷ்டத்தினாலே நிராகரித்தல், இன்னொன்று தன் தேவன் தந்த காரியங்களை. அப்போ ஆண்டவர் ஜெபிக்கும் போது கூட என்ன கற்றுக் கொடுத்தாரு? அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட். அப்போ அந்தந்த நாளுக்கான போஷிப்பை ஆண்டவர் கொடுக்குறார் இல்லையா? அப்போ அதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடணும்ல. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நமக்கு என்ன வேண்டுமோ, நமக்கு என்ன அவசியமோ, நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறாரு. இடத்தை கொடுக்குறாரு, வீட்டை கொடுக்குறாரு, வாசலை கொடுக்குறாரு, படிப்பை கொடுக்குறாரு, சூழ்நிலையை கொடுக்குறாரு. இதை குறித்து நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுங்க? முறுமுறுக்க கூடாது. அப்போ நம்ம தேவனுடைய சித்தத்துக்கென்று நம்மளை அர்ப்பணித்து முழுவதுமாய் வாழும் பொழுது நம்ம எங்கே இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமா என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப தேவனுடைய ஆளுகையை நிராகரித்தல். சொல்றான், வேலை போன மோசேக்கு என்ன ஆனதோ எங்களுக்கு தெரியாது. உடனே கண்ணுக்குட்டி உண்டாக்கிட்டான். நியாயப்பிரமாணம் நல்ல வேலை 10 கட்டளை அப்பதான் கொடுத்துருக்கிறாரு. கொடுக்கறதுக்கு முன்னாலே கொடுத்ததுக்கப்புறம் இது வந்திருந்ததுன்னா பெரிய சிக்கலாக இருக்கும். விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக நாங்கள் கர்த்தர் கற்பலையில் எழுதிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் கன்றுக்குட்டி ரெடி ஆயிடுச்சு. அப்போ தேவனுடைய ஸ்தானத்தை வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து அதை they are trying to replace it. உலகத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸே பண்ண முடியாதவர், பண்ணக்கூடாதது ஒன்று கர்த்தருடைய இடம், அவருக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம். நீங்கள் வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் நம் மீது அவர் வைத்திருக்கிற அந்த உறவெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிலையும் பேசுகிறாரு. சிநேகிதனாக இருக்கிறாரு, நமக்கு சகோதரனாக இருக்கிறாரு, நமக்கு தகப்பனாக இருக்கிறாரு, நமக்கு தாயாக இருக்கிறாரு. எந்த ஒரு ஸ்தானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இழந்த ஒரு நிலை வரும்போது அந்த ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, அவர் தேவனாக இருக்கிறாரு, அவர் தாயாக இருக்கிறாரு, எல்லாரும் இதுவாக இருக்கிறாரு. வேதத்தில் இன்னொரு வசனம் கூட இருக்குது, சிருஷ்டிகரே உன் நாயகர்னு இருக்குது. எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அப்போ அதுக்காக அவரை நம்ம தூக்கி வச்சுட்டு அவருக்கு வேற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரவே முடியாது. அப்போது விக்கிரக ஆராதனையினாலும் எங்களுக்கென்று நாங்களே ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி கொள்வோம் என்பதில் இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோராகின் புத்திரர் தான் ரொம்ப மோசமாக எழுமினது. ஏன் நீங்கள் 2 பேரும் உங்கள் அண்ணனும் தம்பி ரொம்ப மிஞ்சி போகிறீர்கள், ஏன் நீங்கள் தான் சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கணுமா, நாங்கள் இருக்கக்கூடாதோ, எங்களுக்கு பேச வராதோ, கர்த்தர் எங்ககிட்டலாம் பேச மாட்டாரோ? ஆண்டவர் கொஞ்சம் விட்டுப்பிடி மோசே அப்படின்னாரு. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டப்பு 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 டப்புன்னு சாவு விழுந்துக்கிட்டு இருக்கு. பூமி அவர்களை விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம். கோராகோடு சேர்ந்தல, கோராகோட ஒரு கூட்டமும் சேர்ந்து என்ன செஞ்சிச்சுங்க. ஆனாலும் மோசேயும் ஆரோனும் போய் ஆண்டவர் சமூகத்தில் அழுகுற, ஆண்டவரே கிருபையாயிரு, உங்களுடைய கோபத்தை விட்டு நீ திரும்பி வார ஆண்டவரே, இந்த ஜனம் செத்து போகிறது எங்களால் காண முடியல ஆண்டவரே. அப்போ தேவன் கொடுத்த ஆளுமையை மாற்ற நினைக்கிறது சுய இச்சையினாலே. தன் சுய இச்சையினாலே தேவன் தந்த ஆதரவு பராமரிப்பை மாற்ற நினைத்தல். கடைசியில் இன்னொரு வார்த்தை, ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டான்னா, ஆண்டவர் கொடுத்த லெக் இருக்குது இல்லை, டெஸ்டினி, அந்த டெஸ்டினியே அவங்களுக்கு என்ன செய்யல, பிடிக்கல. நாங்கள் எங்கே திரும்பி போவோம்? நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எதுக்கு திரும்பி போவோம்? எகிப்துக்கு. தே வாண்ட் டு ரிட்டர்ன் பேக் டு ஈஜிப்ட். ஆனால் எகிப்தில் இருக்கும்போது என்ன நடந்தது? நீர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்களித்தீரே, நீர் எங்களை விடுதலை ஆக்கி அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு போ. வேத வசனம் சொல்லுகிறது, அந்த ஜனங்களுடைய கூக்குரலை, அழுகை இல்லை, எதை? கூக்குரல். அழுகை என்பது வேற, கண்ணீர் சிந்தினார் என்பது வேற, கதறி அழுதாருங்கிறது வேற, கூக்குரல் இட்டாருங்கிறது வேற. ஒப்பாரி வைத்தார்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும்
அந்த வேதனையினுடைய எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி மாறிட்டே இருக்கும். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட கஷ்டத்தினாலே அவர்கள் வெறும் கண்ணீர் வடித்தார்கள் பைபிள் சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கூக்குரலிட்டார்கள். கூக்குரலிடுதல்னா என்ன? ஐயோ ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க பார்த்துங்களா. ஒரு அபாய சூழ்நிலையிலே அபயக்குரல் இடுறாங்க பார்த்தீங்களா. அலறி கத்துறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுக்கு பேர் தான் கூக்குரல். அப்போ அந்த அளவுக்கு சவுண்டு கொடுக்குறாங்கன்னா அதாவது அந்த அலறல் சத்தம் கொடுக்கறதுங்கிறதுக்கு எந்த விஷயத்துக்கு கொடுக்கணுமோ அதுக்கு தான் கொடுக்கணும். சிலர் சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு கூக்குரல் கொடுப்பான். ஒத்த ஊசிக்கு அலறவன் இருக்கிறான் பாருங்க, ஐயோன்னு ஊரை கூட்டிடுவான் ஒரு சாதாரண இன்ஜெக்ஷனுக்கு. அப்போ எதுக்கு கத்துறோம்? அப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வேதனையினுடைய கஷ்டத்தினுடைய அளவு எதில் இருக்குதுங்க? உச்சத்தில் இருக்குது. அப்படியாப்பட்ட ஜனத்தை கர்த்தர் விடுவிச்சு கொண்டு வரும்போது நான் மறுபடியும் எங்கே போகிறேங்கிறான்? ஈஜிப்டுக்கு போகிறேங்கிறான். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் அறிஞ்சு எத்தனையோ பேர் எகிப்தில் கூக்குரல் இடும்போது கர்த்தர் கிருபையாய் ஜெபித்து அவர்களை ஆண்டவர் ரட்சித்து அவர்களை காப்பாற்றி அவர்களை தூக்கி எடுத்து அவர்களுடைய வியாதிகளையெல்லாம் சுகமாக்கி வேதவசனம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அவர் நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களையெல்லாம் என்ன செய்து அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்குறாரு இல்லையா, கேட்டு அங்கேருந்து தூக்கி எடுக்கிறாரு. மறுபடியும் நான் எகிப்துக்கு போவேன்னா அது எப்படி? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பவுல் அதனால தான் சொல்கிறாரு, அவன் இச்சித்தது மாதிரி நீ இச்சித்தனா நீ காலி. அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய ஆளுகையையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தின லெக்கையும் இவர்களே என்னது பண்ண நினைக்கிறாங்க? தங்களுடைய சுய இச்சையின் அடிப்படையில் மாற்றி அமைத்துக்கொள்ள நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு காலம் எதுக்குள்ளே பிரவேசிக்கிறது இல்லை? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது இல்லை. அப்போது அப்போஸ்தலனாகிய யோவான் தன் முதல் நிருபத்தின் 2வது அதிகாரம் 15-17 வாசிக்கும் போது உலகமும் அதனுடைய இச்சைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்னைக்கு என்ன செய்வான்? அப்போ இங்கே இச்சையை பற்றி பேசும்போது எது வந்துருச்சு? நடுவில் சேவ சித்தம் வந்துருச்சு. அப்போ இன்றைக்கு உன் சுய இச்சையின்படி வாழப்போகிறாயா இல்லை தேவனுடைய சித்தத்தின்படி வாழப்போகிறாயா? அப்போ இந்த கடைசி மணி நேரம் ஜனங்களை தங்கள் சுய விருப்பத்தின்படி சுய இச்சைக்கேற்ற விதமாய் சத்ரு திசை திருப்புகிற நேரம். தேவனுடைய சபை விழித்து கொண்டு நாம் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு இடம் என்னவென்றால், கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னில் ஆக கடவுது. பிலிப்பியர் 3:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய தேவன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் என்னது? வயிறு. அவர்கள் எதை தான் சிந்திக்கிறாங்க ஐயா? பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்குரியவைகளை எல்லாம் எதை நாடுங்க? மேலானவைகளை நாடுங்கள். 78வது சங்கீதத்தின் 13வது வசனத்திலே அவர்கள் தங்கள் இச்சைகளுக்கேற்ற போஜனத்தை கேட்டு ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள். அதே 78வது சங்கீதத்தின் 30வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர்கள் இச்சையை கொஞ்சம் கூட வெறுக்கவே இல்லை. அப்போ தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நிருபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்துக்கொண்டே வரும்போது எல்லா நிருபங்களிலேயும் தேவ சித்தமா நம்முடைய சுய விருப்பமா அல்லது சுய இச்சையா என்பதை பற்றி அவர் தெளிவாக எழுதிக்கிட்டே வர்றாரு. நான் தொடர்ந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் படிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்ன சொல்றாரு? பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் எப்படி இருப்பார்கள்? அப்போ நாம் எல்லாரும் ஒரு பந்தய பொருளை பெறும்படி ஓடுகிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தின் பிரவேசம் தான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற லெக்கு, நம்ம வைத்திருக்கிற டெஸ்டினி, நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அதுதான். ஆனால் அதை பெறுகிறதற்கு நாம் இச்சை அடக்கமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடாதே, பாராதே, ருசி பாராதே, அது இல்லை. தேவன் தினத்தின் செய்தியில் சொன்னது போல தேவன் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு அனுபவிக்கும்படி வைத்திருந்தவைகளை எல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு சில பேர் என்ன செய்வாங்க? அந்த பொய்யர் கட்டளை இடுவாங்க. இதில் உண்மையிலே இது தேவ சித்தத்தின்படி நம்ம செய்யக்கூடாதா இல்லை நம்ம சுய விருப்பத்தின்படி நம்ம செய்யாமல் இருக்கிறோமாங்கிறத சில நேரங்களில் சில பேர் டிசைன் பண்ணாமல் விட்டுவிட்டு
என்ன பண்ணுறது, தனக்கு தானே அழிவை இவனே என்ன செய்கிறான், வைத்து கொள்கிறான். திடீர்னு எவனோ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது பாவன் கற்பனை பண்ணிக்கிட்டு தின்னாமல் இருந்தானா அவன் பைத்தியக்காரன் தான் அவன். அப்போ நிறைய விஷயங்கள். அப்போ தேவனை அனுபவிக்கும்படி வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற 3 விஷயங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் என்ன உண்டாக்காது, பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆனால் இந்த இடத்துல இச்சையடக்கம் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, தேவன் உனக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை பெரும்படி ஓடுற பாதையில் கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அதன் மேலே நீ ஆர்வங்கொள், விருப்பங்கொள். இதை தாண்டி உன் பந்தய பொருளை இழக்க செய்வதற்கேற்ற காரியங்களை சத்துரு நடுவில் கொண்டாந்து உன் கவனத்தை என்ன பண்ணுறான், திசை திருப்புறான். he is trying to distract you. அந்த டிஸ்ட்ராக்ஷனில் நீ சிக்கிக்கொண்டு அதன் மேலே நீ நாட்டமும் விருப்பம் உடையவனா போக ஆரம்பிச்சனா எதை இழந்துருவேங்கிறாரு, பந்தய பொருளை. you will lose the destiny. இப்போ ஏன் நிறைய பேரால் இது முடியல அப்படின்னு கேட்டால், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரில் எழுதுகிறாரு, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் 5வது அதிகாரத்தின் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது எதை நிறைவேற்ற மாட்டீங்க, மாம்ச இச்சை, மாம்சத்தினுடைய இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, நம்முடைய சுய விருப்பங்கள் எல்லாம் தேவ சித்தத்திலிருந்து நம்மை திசை திருப்போம். ஆனால் தேவனை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்னா, தன்னை எதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறான், பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும். வேத வசனம் அதை தான் சொல்லுகிற, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், பாவத்தை குறித்து நீதியை குறித்து எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துவார், உங்களை சரியான பாதையில் அவர் என்ன செய்வார், நடத்துவார். வேதம் சொல்லுகிறது வழி இதுவே, இதிலே நடவுங்கள். அப்போ வேதவசனம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி ரெண்டு ஃபோர்ஸ் இழுக்குது. அப்போ இந்த 2 ஃபோர்ஸையும் நம்ம கோப்ப பண்ணி போகலாம் முடியாது. அதனால தான் இயேசு அழகாக சொன்னார், 2 எஜமானு கொண்டாலும் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமானனோடு உள்ள பந்தத்தை நீ ரிசைன் பண்ணு. அப்போ அந்த 2 எஜமானன் யார், ஒன்று உலகம், ஒன்று ஆண்டவர். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்த நினைக்கிறவன் உலகத்துக்கு பிரியமாக இருக்க முடியாது, உலகத்துக்கு பிரியமாக இருக்கிறவன் யாருக்கு பிரியமாக இருக்க முடியாது, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் they want to please these two, 2ஐயும் அவர்கள் பிரியப்படுத்தணும். உலகத்தையும் பிரியப்படுத்தணும், சொந்தக்காரனையும் பின்படுத்தணும், உற்றார் உறவினர் பங்காளிகள் எல்லாரையும் பிரியப்படுத்தணும். அதே நேரத்தில் யாருக்கும் பிரியமாக வாழணும், தேவனுக்கும் பிரியமாக வாழணும். அதுக்காக யாரையும் ஆண்டவர் வெறுக்க சொல்லலை பைபிளில், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவரை விட்டு கொடுத்து விட்டு வேற யாரை பின்பற்றுகிறதை, பற்று வைப்பதையோ நேசிப்பதையோ தான் ஆண்டவர் விரும்பலை. ஏலியனிடத்தில் ஆண்டவர் கோபப்பட்ட காரியம் அதுதான், என்னை காட்டில் நீ உன் பிள்ளைகளை என்ன செய்த, அதுக்காக பிள்ளைகளை நேசிக்க கூடாது. இந்த மாதிரி ஸ்கிரிப்சரை ரொம்ப மிஸ்இன்டர்பிரட் பண்ணி பிள்ளைகளை கொஞ்சாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. வாடா கண்ணே மணியன், அதுங்களை மடியில் உட்கார வைக்கிறது கிடையாது, ஒரு கண்ணத்தை அந்த பிள்ளைகளை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குற ஒரு ஃபிசிக்கல் டச், ஒரு அஃபெக்ஷனே கிடையாது சில அப்பம்மார்கிட்ட. சில ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளை அப்படியே பார்வையிலே நான் வச்சுருப்பேன். உன் விசுவாசியை வையன் பார்ப்போம், மாதத்துக்கு 2 பேர் காரி துப்பிட்டு போகிறானே, அப்படியே பார்வையிலே வச்சிரு. இது என்ன பெரிய உலக சாதனை அவனுக்கு? நீ பெத்த பிள்ளைய நீ கண்ணுலேயே வச்சிருப்பாரு, ஆண்டவர் ஒன்று அதே மாதிரி தான் வச்சிருப்பார், எட்டையே வச்சிருப்பார், அப்படியே பார்வையிலே வச்சிருப்பார். ஏதாவது ஆண்டர்கிட்ட போல கொன்றுவேன், கத்தாவே இறக்க கொன்னுருவேன், வாயை திறக்காத. எத்தனை பிள்ளைகள் அப்பா அம்மா கிட்ட ஒரு அப்பா கிட்ட பேசி தங்க காரியத்தை கேட்க பயப்படுது. அப்படியே ஒரு அரக்கம் மாதிரி சித்தரிச்சு அப்படியே வச்சிருக்குது. அந்த பிள்ளைகள் பாசத்தோடு ஓடி கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்து கொஞ்சி கொலாவி
தங்கள் மனசை விட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற ஒரு நிலையே கிடையாது. அவர்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே வச்சிருக்கிறேன். ஆண்டவர் அப்படிலாம் செய்யறதில்லை. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும். அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவரை விட்டு கொடுத்துட்டு எதுவும் என்ன செஞ்சிடாத, பண்ணிடாத. அப்போ பிள்ளைகள் சில நேரங்களில் தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய விருப்பத்துக்கும் மாறான காரியங்களை கேட்டோ வாஞ்சித்தோ நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும், இது பிள்ளைகிட்ட கொடுக்கக்கூடாது, இது வாங்கி கொடுக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது. இந்த விஷயத்தில் பிள்ளையினுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும்னா கர்த்தருக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணுறோம், பாவம் செய்கிறவங்க நமக்கு தெரியும். இதை மீறி நம்ம செய்தோமானால் அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை விட யாரை உண்மை நேசிக்கிற, பிள்ளையை நேசிக்கிற. அந்த மாதிரி ஒரு நிலையில் தகப்பனை நேசித்தாலும் பாவம், தாயை நேசித்தாலும் பாவம், மனைவியை நேசித்தாலும் பாவம், பிள்ளைகளை நேசித்தாலும் பாவம், நண்பர்களை நேசித்தாலும் பாவம், யாரை நேசித்தாலும் ஆண்டவர் சொல்ல, என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். ஆண்டவருடைய ஸ்தானத்தை வேற யாருக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கனாலும் அது பெரிய பாவம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்துட்டு அவருக்குள் எல்லாரையும் நேசிக்கணும். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். புருஷன்மாரே கர்த்தருக்குள் எல்லா காரியத்தில் உள்ள என்ன பண்ணுங்க, there is no any kind of affection and relationship out of Christ. அதை தான் வேதவசனம் சொல்லுது. அதனால் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு அப்பா அம்மாரெல்லாம் பிள்ளைகள் அப்படியே பார்வையிலே வச்சிருப்பேன். முதல்ல நீ அரக்கனாக இருக்கிறவன் முதல்ல நீ மாறி மனுஷனாக மாறு. நாளைக்கு தான் அப்போ தான் உங்கள் பிள்ளைங்க ஒரு காலம் வந்தவொடனே உங்களை மதிப்பாங்க. அப்படியே பார்த்த பார்வையிலே அப்படியே நடுங்கிற மாதிரி வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேஜுக்கு வரைக்கும் தான் அந்த பிள்ளை இருக்கும். ஒரு 18-19 வயசு தாண்டினதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட உங்களை மதிக்காது. ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா உங்கள் தலைக்கு மேலே ஏறிடுவான். இதனால் நான் இன்னும் வேதனையோடு சொல்கிறேன், இது அவுட் ஆஃப் சப்ஜெக்டாக இருந்தாலும் சிலருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி சொல்லுகிறேன். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் குழந்தைகள் போய் காதல் என்கிற பிரச்சனையில் போய் விழுகிறதுக்கு காரணமே தான் மனசில் உள்ள ஒரு காரியத்தை சொல்லவோ தன்னை நேசிக்கவோ அன்பு பாராட்டவோ யாரும் இல்லை என்கிற ஒரு வெற்றிடம் உண்டாகும்போது அந்த வெற்றிடத்தை நிரப்பிக்கொள்ள அவனே ஏதாவது ஒரு இடத்தை தேடிக்கொள்கிறான். அதுக்கப்புறம் நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கடைசியில் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்பீங்க. லவ் யுவர் சில்ட்ரன். சரி, சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். அப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன செய்துக்க, ரெண்டு பக்கம் இழுத்துக்கிட்டு, இது ஒரு பக்கம் இழுக்குது அது ஒரு பக்கம் இழுக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு மேனேஜரை ரிசைன் பண்ணி ஆகணும். இனிமேல் உனக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, ஊழியம் பண்ண முடியாது. அப்போது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் யாரை கழட்டி விடணும் தெரியுமா, மாம்சத்தை தான் கழட்டி விடணுமோ ஒழிய ஆண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாது, கழட்டி விட்டு. நிறைய பேர் செய்கிற வேலை என்னென்னா மாம்சத்தின் பக்கமாக நின்றுக்கிட்டு யாரை கழட்டி விட்டுறாங்க, ஆண்டவரை கழட்டி விட்டுறாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுங்க, மாம்சத்துக்கு விரோதமாகவும் 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்து இச்சிக்குது. ரெண்டுக்குமே ஆசை இருக்குது. தேவனுடைய மேலே வைத்திருக்கிற அன்பு அது ஒரு பக்கம் இழுக்குது, இதை செய் இதை செய் இதை செய். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்குது. அது ஆவியின் விருப்பம், அது தேவ சித்தம். ஆனால் அதை செய்ய விடாதபடிக்கு ஒரு சைத்தான் என் கூட வேலை செய்யுது. இன்னொரு பிரமாணம் இருக்குது, என்னென்ன, பாவம் என்கிற பிரமாணம் என் மாம்சத்துக்குள்ளே இருந்து, அதுங்கேயா செய்கிற செய்யாத, அங்கேயா போகிற போகாத, அதையா பண்ண போகிற அதை பண்ணாத, செய்யாத செய்யாத. ஆனால் ஆண்டவருடைய காரியம் செய்யணும். அப்போ ஆண்டவருடைய காரியம் செய் என்று சொல்லுகிற காரியத்தை மாம்சம் செய்யாதே என்னும், ஆண்டவர் செய்யாதேன்னு சொல்கிற காரியத்தை இது என்ன பண்ண சொல்லுங்க, ரெண்டும் செய்யுன்னு சொல்லும். இது தேவ சித்தத்துக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடிய ஒன்று. இதனால் நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, கிறிஸ்துவை உடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை, 24வது வசனம், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை, எதில், கிறிஸ்து ஒரு தடவை சிலுவையில் அடிபட்டார், அவரை மறுபடியும் அடிக்கக்கூடாது. இப்போ மறுபடியும் சிலுவையில் அடிக்க வேண்டியது யாரை,
இவரை தான். யார? உன்னுடைய சுயம் என்கிற ஒரு மாம்சத்தை, உன்னுடைய சுய விருப்பத்தை, உன்னுடைய சுய யோசனைகளை, இதை நீ சிலுவையில் அறையணும். அப்போ ஆவியின் கனியில் ஒன்று என்ன? இச்சை அடக்கம். அப்போ சுய விருப்பத்தை அழித்து தேவ விருப்பத்தை நிறைவேற்றுகிறது தான் ஆவியின் கனிகளில் ஒன்று. அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசைகளையும், அந்த ஆசைகள்லாம் எந்த ஆசையை சொல்லுது? அதுக்காக ஆசையப்படக்கூடாத பிரதர், இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாது பைபிளில். நீதிமானோடு விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. நீ கர்த்தரிடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். கேட்கிற எவனுக்கும் கொடுக்கப்படும், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். வசனம் தெளிவாக சொல்லுது. ஆனால் எந்த ஆசை தப்பு? தேவ சித்தத்துக்கு விரோதமான ஆசை தப்பு, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான ஆசை தப்பு. இந்த ஆசையை நம்ம எங்க அறையணும்? சிலுவையில் அறையணும். சிலுவையில் அரைஞ்சு அது செத்துருச்சுன்னா, சாகடிச்சதுக்கு அப்புறம் தான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இப்போ டோட்டல் டாமினேஷன் யார் ஆயிட்டது? இப்போ ஒரு சர்ச்சுக்கு 2 பாஸ்டர் இருந்து 2 பேர் 2 வித்தியமாக விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்று எல்லாரும் போயிடுவாங்க கிளம்பி, இது ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு. இல்லை 2 குரூப்பாக பிரிஞ்சிடும். நான் இவர் பக்கம், நான் அவர் பக்கம். இது சரியாக வருமா? ஒரு பஸ்ஸுக்கு 2 டிரைவர் வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனையில் யோசித்து பாருங்களேன். ஒரு பஸ்ஸுக்கு 2 டிரைவரு, 2 ஸ்டேரிங்கு, 2 சீட்டு விட்டு 2 பேர் கையிலையும் ஸ்டேரிங்கை கொடுத்து இந்த பக்கம் திருப்பேன் அந்த பக்கம் திருப்ப எப்படி இருக்கும்? மாட்டை ஓட்டுற, மாட்டு வண்டியை ஓட்டுறவனுக்கு கூட மாடுக்கு எப்படி சிக்னல் கொடுக்கணும்னு தெரியுது. அந்த மூக்கணாங்காயிலேருந்து 2 கயிறு வரும் பாருங்க, அதுதான் அவனுடைய கண்ட்ரோல் ஸ்டேரிங். அதுதான், அதில் தான் விஷயமே இருக்குது. லெஃப்ட் சைடு திரும்பணும்னா என்ன பண்ணுவான்னா, அந்த லெஃப்ட்டு மாட்டில் கட்டியிருக்கிற கயிறை என்ன செய்வான்? டைட்டாக இழுப்பான். இதை இப்படி இப்படின்னு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டி லெஃப்ட் பக்கம் திரும்பணும். இதெல்லாம் இவனுக்கு எப்படா தெரியும்? மாட்டு வண்டி ஓட்டினான்னு கேட்காதீங்க. ரைட்டில் திரும்பணும்னா ரைட்டில் இருக்கிற கயிறை இழுத்துட்டு இதை லூஸாக தட்டினானா இது என்ன செய்யும்? மாடு இப்படி திரும்பும். 2ஐயும் ஒருமிக்க தட்டினானா 2 ஒன்றா என்ன செய்யணும்? போதும். மாட்டை ஓட்டுறதுல அந்த ஒத்த கயத்தில் அவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குது? அன்கண்ட்ரோல்டு லைஃப் லீட்ஸ் யுவர் லைஃப் இன்டு த டிசாஸ்டர். கட்டுப்பாடற்ற உன் வாழ்க்கையின் நடை உன்னை அழிவுக்கு நேராய் வழி நடத்துகிறது. அப்போ இந்த கடைசி காலத்தினுடைய நிலையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, சபை எதுக்குள்ள வரணுங்க? தேவனுடைய சித்தத்துக்குள்ள வரணும், தன் சுய விருப்பத்தை களைந்து. அப்போ வேதத்தில் எபேசியர் 2வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முன்னால் நாம் எல்லாரும் அப்படிதான் போயிருந்தோம். முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அவர்கள் நடுவில் நம்ம இருக்கும்போது நம்ம எல்லாரும் போல நம்ம இருந்தோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அதே ஆட்களுக்கிட்ட போகும்போது இப்போ அவர்களோடு கூட நம்ம இருந்த மாதிரி இருக்க முடியாது. நாம வித்தியாசமா தான் இருக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னாலும் வசனத்தை தான் சொல்லுது. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்கு என்ன செய்யாமல் உட்படாமல் அவனவன் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் கனமாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கவனமா இருக்கணும்னு சொல்றார். தீத்து 3வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது வசனம் என்ன சொல்கிறது? இதுவும் முற்காலத்தை பற்றி பேசுது. ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பல இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். இது பாஸ்ட் ஸ்டோரி. இது கடந்த கால வாழ்க்கை, கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னான வாழ்க்கை. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன
என்ன செஞ்சிருக்கிறார்? 5வது வசனம், தாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மனுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் நம்மை என்ன பண்ணினார்? ரட்சித்தார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தின் 9வது வசனம் என்ன சொல்லுது? ஐஸ்வர்யவான்களாய் இருக்க விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சகலவித இச்சைகளிலும் என்ன செய்வார்கள்? விழுவார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் இதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஐஸ்வர்யம் நல்லது, ஐஸ்வர்யனாக நீயாக விரும்புவது ரொம்ப தப்பு. வேதத்தில் வசனம் உண்டு, சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கு. இது எப்படி இந்த ஐஸ்வர்யம் வந்துச்சு? இது நானா விரும்பி, நானா தேடி, நானா வாஞ்சித்து போனதல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு கூட அவர் என்ன கூட்டார்? வேதனை கூட்டார். நான் கர்த்தருக்கு முன்பதாக நான் நடக்கிறேன், அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கின் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தது மாத்திரமல்ல, என்னை என் வாழ்க்கை தேவன் தமது ஐஸ்வர்யத்தினாலே ஆவிக்குரிய நிலையிலும் சரி சரீர நிலையிலும் சரி எல்லாவற்றிலும் தமது ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு. ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து நான் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்கிற நிலையில் போகிறவன் யார் ஐஸ்வர்யத்தின் பக்கம் போகவே மாட்டான். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து ஓடுவான். நன்மையும் கிருபையும் அவனை தொடர்ந்து வரும். ஆனால் ஐஸ்வர்யத்தை விரும்பி பண ஆசையை விரும்பி போகிறவன் கண்ணியிலும் சிக்கி கடைசியில் எதை விட்டு போயிடுவான்? விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடுவான். அப்போ இன்றைக்கு தேவன் ஏற்படுத்தின பாதையில போய் ஆசீர்வதிக்கப்படுறதுங்கிறது ஜனங்களுக்கு விருப்பமும் இல்லை, அதுக்கேற்ற பொறுமையும் இல்லை. ஏன்னா வேதவசனம் என்ன சொல்லுது? தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். இங்கே ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஸ்லோ ஸ்டடி அண்ட் வின் த ரேஸ்ன்னுவாங்க. தமிழில் கூட ஒரு இது சொல்லுவாங்க, பொறுத்திருந்தார் என்ன ஆழ்வார்? பூமி ஆழ்வார். ஸ்லோ ரொம்ப இது ஒரு கிராஜுவலாக இருக்கணும். திடீர்னு ஒருத்தனுக்கு குபு குபுன்னு ஏதோ வருதுனாலே எங்கேயோ 7.5 காத்திருக்குன்னு அர்த்தம். அது அப்படி கிடையாது. அது ஆண்டவர் படுத்தணும். படிப்படியாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்ம விசாலம் அடைகிறத நம்முடைய கண்களே அதை என்ன செய்யுங்க, நம்ம ப்ரோக்ரெஸ்ஸாக வளர்ந்து வர்றது. சிலருக்கு எடுத்த உடனேயே முட்டை இடணும், திடீர் அப்பயே குஞ்சு பொறிக்கணும், அது அப்பயே கோழி ஆகணும், திருப்பி முட்டை இடணும். அது எப்படி இடும்? எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். பிரசங்கி எழுதுறான்னா சகலவற்றுக்கு என்ன உண்டு? ஒரு காலம் உண்டு. அப்ப காத்திருக்க முடியாத ஜனம் ஐஸ்வர்யத்தின் மேல் வருகிற இச்சை. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறது இல்லை, அது கூர்க்கு புத்தி ஏதாவது கிராஸ் ரூட்ல போகும். ஒரு ஆள் நல்ல ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தாரு, நல்ல இது அரசாங்கத்தில் வேலை நல்லா செஞ்சு நல்ல போயிட்டே இருந்தது. ஆண்டவர் நல்லா உயர்த்தினார், நல்லா ஆசீர்வதிச்சார், வீடு கொடுத்தாரு, வாசலை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. திடீர்னு அந்த ஆளுக்கு கூட இருக்கிற ஒருத்தன் குழப்பி விட்டான். நம்ம சும்மா இருக்கிற நேரம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே. சரி, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற? இவ்வளோ நாள் நல்லா போய்கிட்டு இருந்தவன், ஓடிக்கிட்டு இருந்தவன் என்ன கேட்டால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான். அதுக்கு பேர் எவன் ரியல் எஸ்டேட்டுன்னு வச்சான்னு தெரியல. இருக்கலே ஃபால்ஸ் டூப்ளிகேட் எஸ்டேட்டுன்னு தான் பேர் வைக்கணும். ஃப்ராட் எஸ்டேட் அது. இதில் எவனோ ஒருத்தன் ஊசி பேத்தி விட்டுட்டு சொல்லிட்டான், அத்தனை கோடிக்கு வித்துச்சுன்னா உனக்கு 2.5% கிடைக்குமாக்கும், 3% கிடைக்குமாக்கும், உனக்கு நீ பெரிய ஆள் ஆயிருவியாக்கும். ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தல்லப்பா, உன்னை கூப்பிட்டு ஆண்டவர் இந்த நாளில் உட்கார வச்சு உனக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து சம்பாத்தியத்தை கொடுத்து வீடு வாசலை கொடுத்து உனக்கு குடும்பம் குட்டிகளை கொடுத்து நல்லா தானே வச்சிருக்கிறாரு. திடீர்னு அந்த கிறுக்கு புத்தி பாருங்க என்ன வேலை செய்யுது. நல்ல மனுஷனாக இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா நான் கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். உடனே போனோம், கோடிக்கு இத்தனை அவன் சொன்னவன் அப்படி அது மாதிரி பில்டப் கொடுத்து விட்டான். கோடியில் கரெக்டாக போய் மாட்டினான் பாருங்க. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, வில்லங்கமான ஒரு ப்ராப்பர்ட்டி மாற்றி விற்கிறதுக்குள்ளே போயிட்டு அவன் என்ன பண்ணான், கூட்டி சேர்ந்தவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி விற்று வரும்போது அதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு அவன் விவரமாக அவன் போடாமல் இவனை போட விட்டான். யார்? விசுவாசியாகி ஐஸ்வர்யவான் போட்டார் கையெழுத்து. கடைசியில் போய் அந்த நிலத்தை வாங்கினவன் அதை எடுத்து இது பண்ணும்போது வேற ஒருத்தன் இது ஏன் நிலன்னு கேஸ் போட்டான். கவர்மெண்ட் ஸ்டாஃப் மேலே கேஸ் போட்டால் என்ன ஆகும்? கடைசியில் சிவில் கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா இழுபறி தான்.
இழுவரி. கடைசியில் அந்த ஆள் தான் சமாதானத்தை இழந்து தான் அவன் சொல்லிட்டான், நீ தான் கையெழுத்து போட்ட, செட்டில் பண்ணு, நீ தானடா வந்த கூட. அவன் கூட வந்தவன் அவன், நான் சும்மா தான் சார் காட்டினேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவன் எஸ்கேப் ஆகிட்டான். கூட்டு சேர்ந்தவன் இவன் மாட்டிக்கிட்டான். அவன் சொல்கிறான், ஒன்று காசை வை, இல்லை நிலத்தை கொடுங்குறான். கடைசியில் தான் சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து நல்ல மாதம் 60,000 70,000 சம்பாரித்து நல்லா சோறு தண்ணியை வாங்கி குடிச்சிக்கிட்டு நிம்மதியாக இருந்த குடும்பம் பீஸாக போச்சு. எந்த நேரம் பார்த்தாலும் மிரட்டல் ஃபோனு, அவன் ஃபோனு, போலீஸ்காரன் ஃபோனு, வக்கீல் ஃபோனு, நிம்மதியற்ற வாழ்க்கை, பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சான். உனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கார சந்தோஷமாயிரியா? உனக்கு இருக்கிறதுல கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவானாக்க விரும்புகிற தெய்வம். ஊழியக்காரனாக நான் 30 வருஷம் இருக்கிறேன். எளிமையாக என்னுடைய வாழ்க்கை இந்த ஊழியத்தில் தான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கூட இந்த ஆசீர்வாதத்தை எந்த குறுக்கு வழியில் திருட்டு வழியில் நான் எடுக்கலை. எல்லாவற்றையும் நான் தைரியமாய் தேவ சமூகத்திலிருந்து சொல்லுவேன், இது கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதம். இட் இஸ் a blessing which came from God. தேவ விருப்பம் கண்காணிக்க கூட ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுது. தீத்துல வசனம் என்ன சொல்லுது? வாசிப்போம். 1வது அதிகாரத்தின் 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஏனெனில் கண்காணியானவன் தேவருடைய உக்ரான காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவன், தன் இஷ்டப்படி செய்யாதவனும், முற்கோபம் இல்லாதவனும், மதுபான பிரியனாயில்லாதவனும், அடியாதவனும், இழிவான ஆதாயத்தை என்ன செய்யாதவனுமாய், இச்சியாதவனுமாய். அடுத்து 8வது வசனத்தில் சொல்லுகிறான், அவன் நீதிமானும் பரிசுத்தமுள்ளவனும் என்ன உள்ளவனா இருக்கணும். ஆண்டவர் அழைச்சாருன்னா அழைச்ச அழைப்பில் ஊழியத்தில் போயிட்டே இருக்கணும். உனக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கோ அதான். அப்போ ஊழியத்தில் ஆண்டவர் என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் ஏற்ற காலத்தில் என்ன செய்கிறாருங்க? கொடுக்குறாரு. ஊழியம் கர்த்தருடையது. ஊழியத்தினுடைய தேவையை சந்திக்க வேண்டியது யாருடைய வேலை? இப்போ நாம் ஒரு கம்பெனியில் நான் ஒரு மேனேஜராக வேலை செய்கிறேன்னு வச்சுக்குவோம். இப்போது அந்த கம்பெனியில் நான் வேலை செய்ய போகிறது ஏதோ ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. ஒரு 2 கம்ப்யூட்டர் தேவைப்படுது, இல்லை ஒரு 2 பிரிண்டிங் மிஷின் தேவைப்படுது. என்ன செய்யணும்? நான் என் வேலை என்ன தெரியுமா? அந்த கம்பெனி முதலாளி இருக்காங்க பார்த்தீங்களா, நேராக ஒரு இன்ஃபர்மேஷன், சார் இந்த இடத்துல இந்த ஆஃபீஸில் 2 கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது, 2 பிரிண்டர் தருவேன், இது கொடுத்தீங்கன்னா வேலை நல்லா நடக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டம் சார். என் பிரச்சனையை போட்டு நான் மாடி ஃப்ரீயாக போயிடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இதை விட்டுட்டு நான் போய் கிரெடிட் கார்டில் போயிட்டு 2 கம்ப்யூட்டரை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்புறம் முதலாளிக்கிட்ட போய் கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கியிருக்குது, இப்போ வாங்கி வச்சுருக்கிறேன், நம்ம கம்பெனிக்கு தேவைப்படும். அவர் கேட்பார், உன்னை யார் வாங்க சொன்னது? என்னை கேட்காம எதுக்கு வாங்கினேன்? உனக்கு கம்பெனிக்கு என்ன தேவைன்னா அதை நீ யார்கிட்ட தான் சொல்லணும்? என்கிட்ட தான் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏற்கனவே 4 கம்ப்யூட்டர் வீட்டில் வச்சுருக்கேன், இது எக்ஸ்ட்ராவாக வாங்கினது, நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன்றார். தேவையா அவனுக்கு? தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு எஜமானன் கர்த்தர். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த செய்கிற வேலையை நம்ம செய்யும்போது அந்த திட்டத்துக்கும் அந்த வேலைக்கும் அதை நிறைவேற்றுகிறதுக்குரிய பணத்தை கர்த்தர் அந்த நேரத்தில் கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பார். நீங்கள் நிறைய ஊழியக்காரங்களுக்கு என்ன, அவங்க அதை செய்கிறாங்க, இவங்க அதை செய்கிறாங்க. மினிஸ்ட்ரி இஸ் நாட் அ திங் டு பி இமிட்டேட்டட். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை செய்யுங்க. கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு. அவனுக்கு ஏற்றபடி காரியங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்குது. உனக்கு என்ன கொடுத்தாரோ அதை மாத்திரம் செய். உன்னை சுவிசேஷகனை அழைத்திருந்த சுவிசேஷ ஊழியத்தில் இரு, போதகனை அழைத்திருந்த போதக ஊழியத்தில் இரு, சபை ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்திருந்தா சபை ஊழியத்தில் இரு. என்ன பைபிள் டீச்சராக கர்த்தர் அழைத்தா அதை மாத்திரம் நீ செய். அழைத்த தேவன் உனக்கு எல்லா காரியங்களையும் தருவார். ஊழியத்தின் பாதையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே யாக்கோபு ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். யாக்கோபு 4வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள்? தகாத விதமாயினா என்னன்னா, இவன் கேட்குற ரெக்வஸ்ட்டு முற்றிலும் தேவ சித்தத்துக்கு விரோதமானது. அந்த தேவ சித்தத்துக்கு மாறான காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு செலவழிக்கிறதுக்கு என்ன வேணுமா? காசு வேணுமா? சில ஊழியக்காரங்க அப்படி தான் போய் அகல கால் வச்சுக்கிட்டு மாட்டிக்கிறது. என்னன்னா போட்டி, அவங்க அப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்கன்னா செஞ்சுட்டு போட்டோம்.
அவன் காலுக்கு 10ஆம் நம்பர் செருப்பு தான் ஃபிட் ஆகணும் போட்டிருக்கிறான். உனக்கு 6 தான் செட் ஆகும். நீ 10 வாங்கிட்டு போட்டேன்னா தடிக்கு விழுந்து கீழே விழுந்துருவேன். 6ஆம் நம்பர் செருப்பு என் கால் சைஸ் 6 தான். சில பிராண்டுகளுக்கு வந்து 7 செட் ஆகும். நான் போய் என் கூட வர ஃப்ரெண்டு வந்து அவர் நல்லா கோலியாத் மாதிரி ஜாம்பவான் மாதிரி ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறார். அவர் 10 சைஸ் தான் வாங்குவார். நான் வாங்கி 10 போட்டால் எப்படி இருக்கும்? குதிகாலுக்கு கீழே 2 இன்ச்சு 3 இன்ச்சு வெளியே நீட்டிகிட்டு இருக்க பார்க்க நல்லாவா இருக்கும்? அதில் செருப்பு போட்டாவது முன்னால் புடி இருக்குது தாங்கிக்கும். ஷூ போட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நான் 10 அடியில் குப்புறங்க விழுந்துருவேன். ஏன்? நான் போட்டிருக்கிற காலணி சரியில்லை. சொல்லுவாங்கல்ல, விரலுக்கேற்ற கணத்துக்கேற்ற மோதிரம் போடணும். சிலர் ஓவராக பெருசாக வாங்கிட்டு நூல் சுற்றிக்கிட்டு இருப்பான், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? சில பேர் மண்டை தண்டி வாங்கியிருப்பான். வாங்கி வச்சுக்கிட்டு என்னென்னா அவருடைய பகட்டை அப்படி காட்டுறாரான். அது போட்டுக்கிட்டு அது இவன் ஆள் நோஞ்சா மாதிரி இருப்பான் பார்த்துக்கிடுங்க. அது போட்டான்னா பொதுக்குன்னு கீழே விழும். அது உட்காந்து நூல் சுற்றிக்கிட்டு இருப்பான் பின்னால் உட்காந்து. என்னன்னா அது மோதிரம் என்ன செய்யணுமா? டைட்டாக நிற்கணுமா? இந்த மாதிரி ஆள்கள்லாம் எங்கே பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதான் சொல்லுவாங்க, விரலுக்கேற்ற மோதிரம் போடு, காலுக்கேற்ற செருப்பு போடுப்பா. அவன் உனக்கு என்ன கெப்பாசிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அதை மாத்திரம் செய். டோன்ட் ட்ரை டு வயலேட். இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியா என்னவே செய்யலை, பெற்றுக்கொள்ளாமல் இருக்க. ப்ரேயர் இஸ் நாட் ஆன்சர்ட். அப்போ ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். முன்னே உங்கள் அறியாமல் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனிமேல் என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க. முன்னால் இருந்த வாழ்க்கை இயேசு அறியாத வாழ்க்கை, அது உங்களை தேவ சித்தத்துக்கு விரோதமாகவே கொண்டு போச்சு. ஆனால் இப்போ கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தராக இருக்கிறார். அதுபோல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்கள்? பரிசுத்தராக இருங்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தாரு. உன்னை பெரிய ஆளாக்குவேன், சீமான் ஆக்குவேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். ஆனால் ஏதோமின் ராஜா ஒரு நாள் வந்து ஆளுங்களை தூக்கிட்டு போயிட்டான். சோதோம் குமோரா பட்டணத்திலிருந்து சண்டை போய் பிடிச்சிட்டு வந்தது யாரு? இவர் தான், நம்ம ஆபிரகாம் தான் போய் யுத்தம் பண்ணி கூப்பிட்டு வர்றார். அந்த ஏதோமின் ராஜா எவ்வளோ இதுவாக கேட்குறான். என்ன சொல்கிறான்? நீ ஆளுங்களெல்லாம் எனக்கு கொடுத்துரு, என் பொருள் எல்லாம் நீ என்ன செய், வைத்துக்கோ. விசுவாசிகளின் தகப்பை என்ன ரிப்ளை கொடுத்தான் தெரியுமா அவனுக்கு? டேய், நான் தேவ சித்தத்தின்படி நடக்கிறவன்டா. என் ஆசீர்வாதம் எங்கள் டைரக்ஷன்லேருந்து யார்கிட்ட இருந்து எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியும். எனக்கு திடீர்னு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு 80G இருக்குதா பாஸ்டர்? என்னது, என்ன ஜி? அது எனக்கு என்னன்னே தெரியல. அப்புறம் அந்த சண்டாளன் கேட்குறான் அடுத்து, பாஸ்டர் ஒரு இடத்துல 2 கோடி வருது பாஸ்டர், அது உங்கள் 80G இருந்துன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு நீங்கள் பாதி நான் பாதி எடுத்துக்கலாம். ஓடி போயிரு, இந்த பக்கமே வராத. உன் கோடியை ஒன்னோடையே வச்சு உன் கோடி ஒன்னோட இன்னும் செய்ய கிடவுது, நாசமாக போக கிடவுது. எங்கேயாவது இப்படி இந்த நரி அலையிற மாதிரி அலையுது. அங்கே 80G இருக்குமா, இங்கே வந்து 40G இருக்குமா, இங்கே அந்த G இருக்குமா? ஒரு G இல்லை. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். எந்த கதவு அடைப்பட்டாலும், நான் இன்றைக்கி சாட்சியாக சொல்கிறேன், எந்த கதவு அடைப்பட்டாலும் கர்த்தருடைய வாசல் நமக்கு திறந்து தான் இருக்குது. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர்ற சகாயத்தை யார் தடுத்தாலும் சரி, கர்த்தருடைய அரசாங்கம் தடுத்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, கர்த்தர் ஒரு காலம் தம்முடைய பிள்ளைகளை ஒரு காலம் வருந்து விடுறதில்ல. தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றை அற்புதமாய் செய்கிற நல்ல தெய்வம், நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். ஒன்று பேதுரு
4வது அதிகாரத்தில் 2வது வசனம், ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் எதை விட்டு ஓய்ந்திருப்பான்? பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். he is retired from the sin. அங்க ரிட்டையர்மெண்ட் ஆகாத நிலையில என்னதான் ஆவியானவர் அபிஷேகம் துள்ளி குதிச்சு கராபுரான் பாஷை பேசினாலும் உன் வாழ்க்கை மாற போறது இல்லை. அப்போ மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் தேவன் நம்மை வைத்திருப்பது எதற்கனா நம்முடைய சுய இச்சையின் விருப்பத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் முன்னான காலங்கள் எப்படி இருந்தோங்கிறத பேதுரு அழகா எழுதுறாரு. முதல் ஜாதிக்குள்ள இஷ்டத்தின்படி நடந்தது போதும், இட்ஸ் எனஃப். காம விகாரத்தை துரிச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான வித்திரகை செய்தது போதும். துன்மார்க்க உலையில் அவளோடு கூட நீங்கள் இருந்த காலங்கள் எல்லாம் போதும்பா. ஆனால் இப்போ என்ன நடக்குது? அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு நீங்கள் விழாமல் இருக்கிறதை அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன பண்ணுறாங்களா? தூஷிக்கிறாங்களா? நம்மளோட ஒரு காலத்தில் எல்லாம் பண்ணாம்பா, இழுக்கிற இழுவைக்கு அம்புட்டுக்கு நம்மளோட வந்தான், இன்னைக்கு எது கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான். ஒன்றே ஒன்று சொல்லலாம், ஏசப்பா ஏசப்பா ஏசப்பாங்கிறான், கர்த்தருங்கிறான், வார்த்தைங்கிறான், தேவ சித்தங்கிறான். ஒரு விஷயத்தில் கூட நம்ம வழிக்கு வர மாட்டேங்கிறானே. கடைசியில் அவனே வெக்ஸாகி நம்மளை தூஷிக்க ஆரம்பிக்கிறான். தூஷினா தூசிட்டு போ. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ரெண்டு பேர் 1:16 என்ன சொல்லுது தெரியுமா? 15வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நான் சென்று போன பின்பு நீங்கள் இப்பொழுது நினைத்து கொள்ள ஏது உண்டாகும்படி நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகளாக அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டு இல்லை இந்த வசனம் இல்லை, இதுங்க ஒரு நிமிஷம் சாரி மன்னிக்கும். 2வது அதிகாரம் 10வது வசனம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை ரட்சிக்கவும் ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். இது என்னதுங்க? கர்த்தத்துவம்னா என்னது? காட்ஸ் கவர்னன்ஸ். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஏசாயா எழுதுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? the government will be upon his shoulders. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஆளுகிற கவர்மெண்ட் எது? சுய இச்சை என்கிற கவர்மெண்ட் அல்ல, தேவனுடைய கவர்மெண்ட் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ்ன்னு சொன்ன அதே உலகம் இன்னொரு காரியத்தையும் சொல்லுது, பை ஹூக் அண்ட் குரூக் வின் த ரேஸ்ன்னு சொல்லுது. குறுக்கு வழியோ நெடுக்கு வழியா எங்கிட்டா போய் எவனா மிதிச்சினாலும் என்ன செய், முன்னேறி போயிட்டே இரு. அப்படிலாம் பண்ண முடியாது. நான் போகிற பாதையில் என்ன நடக்குதுன்னா, நான் யாரையும் மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்கு முன்பதாக போனான். உனக்கு முன்பதாக போய் கோணலான யாவையும் செவையாக்குவேன். நடுவில் இருக்கிற கல் முரடு எல்லாத்தையும் தூக்கி கர்த்தர் என்னை சரியான வழியில் ஆண்டவர் தேவன் நடத்துகிறார். அப்போ தன் சுய இச்சையின்படி நடக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, தேவனுடைய கவர்னன்ஸை புறக்கணிக்கிறான். தேவனுடைய ஆளுகை அவனிடத்தில் இல்லை. அப்போ பாருங்கள், இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இதெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் சம்பவித்தது முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி. அப்போ தேவ சித்தத்தின்படி வாழ்கிற ஒரு நிலை என்பது கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். ரெண்டு பேதுரு 2வது அதிகாரத்தில் தொடர்ந்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன எழுதுகிறார்னா, அவர்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தூதர்கள் முதலாய்
கர்த்தருக்கு முன்பதாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே, இவர்களோ பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவதற்குண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை என்ன செய்து தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தினுடைய பலனை என்ன செய்வார்கள்? அடைவார்கள். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லெச்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனையின்மே உல்லாசமாய் வாழ்கிறார்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளிலே பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். இவர்கள் எதன் மேலே ஆசை வைக்கிறவர்கள்? அநீதத்தின் கூலியின் மேலே. பீலேயாமுக்கு ஆஃபர் பண்ணப்பட்ட கூலி என்ன கூலி? இஸ்ரவேலை சபிப்பதற்காக வருகிற கூலி. ஆனால் வேதம் சொல்லுகிற இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசியுடைய மடிகேட்டை என்ன செய்தது? தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காட்டினால் அடியுண்டு போகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கு எதுதான் வைக்கப்பட்டிருக்கிறது? காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி 18வது வசனம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விவகாரங்களால் அவர்களை எப்படி பிடிக்கிறார்கள்? தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தங்களுக்கு தாங்களே கேட்டு அடிமைகளாயிருந்தும் தங்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்கள். ஏனெனில் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறான். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் என்னவா இருக்கிறான்? அடிமையாயிருக்கிறான். அது அவனுக்கு அதுதான் அவனுடைய எஜமானன். 20வது வசனம் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். இதே வசனத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் சொல்லலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற, அப்ப தேவ சித்தத்துக்கு மாறாக நம்மளை இழுக்கிற அத்தனை விஷயங்களும் இறுதியில் நமக்கு என்னவாய் முடியும்? கேடாய் முடியும். அதில் சிக்கி ஒருவன் ஜெயிக்கப்பட்டால், பிரதர் அது சும்மா பிரதர், அது அப்புறமா மாற்றிக்கலாம் பிரதர், தேவ சித்தத்துக்கு மாறாதான் இருக்குது, அது அப்புறமா தேவ சித்தமாக மாற்றிக்கலாம் பிரதர்னு போனேன்னா அது இப்போ உன்னை ஜெயிச்சிருக்குது. நீ எந்த காரியத்தின் மீது இச்சையுள்ளவனாக இருந்தாயோ அந்த காரியத்தினாலே நீ இப்போ ஜெயிக்கப்பட்டிருக்கிறாய். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் முன்னிலைமை விட உன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். இப்படிதான் தேவ சித்தத்துக்கு மாறான இடத்துல போயிட்டு இந்த கல்யாண விவகாரங்களை பேசி இழுத்துவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறது? சில நேரங்களிலே தேவ சித்தத்துக்கு மாறா இன்ஸ்டியூட் பண்ணுற பெற்றோர் இருக்கிறாங்க. சில பெற்றோர் நல்ல ஆட்களை பார்த்து கொடுத்தா இது அடங்காததுங்க. மாப்பிள்ளைக்கு மூக்கு கோணிக்கிட்டு இருக்குது, காது உனக்கு எப்படி இருக்குது? முதல்ல ஓ மூஞ்ச போய் பாரு. அதில் வேதம் சொல்லுகிறது அழகு வீண், சௌந்தரியம் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை போல போடுவான். ஐயோ, சில குடும்பங்களெல்லாம் இந்த பெண் பார்க்குற மாப்பிள்ளை பார்க்கறது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே 19 பேர், இங்கே 19 பேர், இங்கே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை வயசு வரைக்கும்? எங்கள் அப்பா சொல்லுவார், இப்போ பாரு வந்ததுக்கும் போனதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? நொட்டன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். கடைசியில் போய் எங்கேயாவது ஒரு கள்ளி பானையில் உள்ள போகிறான்னு சொல்லுவார். கரெக்டாக சில பேருக்கு அது மாதிரி தான் மாட்டோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தர்றாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதை தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ தேவன் நமக்கு ஒரு புத்தியுள்ள மனைவி எல்லாம் யார் அருளுகிற ஈவான்? கர்த்தர் அருளுகிற ஈவு. அப்போ ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை தெளிவாக காட்டும்போது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சில நேரத்தில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப ரிஜெக்ட் பண்ணி பெற்றோருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். அவங்களுக்கு என்னன்னா நமக்கு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுடைய லைஃப் என்ன பண்ணிடணும்? செட்டில் பண்ணி அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியினுடைய ப்ரெஷர் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தெரியாது. அவங்களுக்கு எல்லா காலத்திலும் ப்ரெஷர் இருக்கும்.
பிள்ளைகளை வளர்க்குற வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்புறம் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்த்ததுக்கப்புறம் பிள்ளைகள் எப்படி நல்லா படித்து வருவாங்கோ, என்ன பண்ணுவானோ அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்புறம் அது முடித்து வந்த உடனே அவனை காலேஜில் எங்கே கொண்டு போய் சேர்க்க வைக்க, என்ன படிப்பில் அவனை உட்கார வைக்கிறது, அது ஒரு ப்ரெஷரு. அது முடிஞ்சவொடனே அவனை ஒரு வேலையில் உட்கார வைக்கணுமே, எதிர்காலத்துக்கு அவன் சொந்த காலில் நிற்கணுமே, அடுத்த ஒரு பிரச்சனை. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவனுக்கு ஒரு கல்யாணத்தில் ஏற்ற காலத்தில் நல்ல பிள்ளையாக ஒன்று பண்ணி வச்சுட்டு, அதுவும் பொம்பளை பிள்ளை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். அப்போ ஏற்ற காலத்தில் ஆண்டவர் சில காரியங்களை அனுகூலமாக வைக்கும்போது அது ஜோம் பண்ணி நிதானித்து எது ரைட்டு தாரெல்லாம் கிடையாது. மூக்கு சொட்டை, அது சொட்டை, காது சொட்டை, மண்டை சொட்டை, ஏதாவது ஒன்று சொட்டை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. காரணம், தேவ சித்தத்துக்கு காத்திராமல் உங்கள் சுய விருப்பத்தின்படி அதை காரியங்களை அவங்க யோசிக்கிறதுனால வேதனையிலும் கண்ணியிலும் மாட்டிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எந்தெந்த விஷயத்துலெல்லாம் கடவுளுடைய சித்தத்துக்கு மாறா போய் மாட்டினாங்களோ, மாட்டின அத்தனை விஷயம் அவனுக்கு கண்ணியாக தான் மாறிச்சு. அவருடைய ஆளுகையை புறக்கணித்து சவுல் ராஜா வேணும்னா, கடைசியில் சவுல் ராஜாவுடைய ஆளுகையை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் மேலே பெரிய சிக்கலே வந்தது. ஆண்டவர் அந்த ராஜாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார், இதெல்லாம் நீ போய் சொல்லு அவனுங்கக்கிட்ட. இவங்க சூஸ் பண்ணியிருக்கிற ராஜா கடைசியில் இவனுக்கு எப்படி மாறுவான் தெரியுமா? இவன் வந்து ரதத்துக்கு பின்னால் உங்களை ஓட வைப்பான், உங்களை தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்வான், தான் நல்லா இருக்கிறதுக்கு அவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவான். இன்னைக்கு தேசத்தை ஆள்ற ராஜாக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? டாக்ஸ் பேயர்ஸ் மணியில் அவங்க சொல்லலாம் சுகமாக இருக்கிறாங்க. அவங்க நமக்காக இருக்கிறாங்களோ இல்லையோ, நாம் எல்லாரும் அவங்களுக்காக இருக்கணும். ஆண்டவர் அன்னைக்கு வேதனையோடு சொல்கிறாரு, இஸ்ரவேலை இது வரைக்கும் நான் தான் ஆளுகை செஞ்சேன், ஆனால் இந்த ஜனங்க மற்றவர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு போகிறாங்க. நான் ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். திடீர்னு சில ஊழியக்காரர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க, நல்லா ஆண்டவருடைய வழிநடத்துதல் அழைப்பை பெற்று ஊழியத்தில் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போது பிசாசு திடீர்னு மண்டையை குழப்பி விட்டுருவான். எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணிக்கலாமா, இதுலையாவது போய் சேர்ந்துக்கலாமா, அதில் சேர்ந்துக்கலாமா. அவங்க ஏதாவது ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஐடி கொடுக்குறேன், அட்டை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு. எங்கிட்ட அது போய் சேர்ந்துட்டு கடைசியில் என்ன ஆகுனா, ஊழிய தரிசனமும் போய் ஊழிய அழைப்பு போய் எல்லாம் போய் நாசமாக போயிடும். தேவனுடைய ஆளுகை என்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அழைத்தவர் என்ன உள்ளவர்? உண்மை உள்ளவர். அவருடைய கண்கள் எப்பொழுது நம்ம மேலே என்ன செய்து வைக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அப்போ இத்தனை வசனங்களை இந்த ராத்திரி வேளையில் உங்கள் மத்தியில் நான் வைத்தேன். இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த கடைசி மணி நேரத்தில் நம்மளை பூரணமாய் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பின காரியங்களை நாம் செய்யாதபடி, இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் அவங்க பிரவேசத்தை அதுதான் கெடுத்துச்சு. ஆனால் அந்த நடுவில் அவன் கேட்குறான், தேவன் எங்களுக்கு போஜன பந்தி எங்கள் வனாந்திரத்தில் என்ன செய்ய முடியுமோ ஆயத்தப்படுத்த முடியுமோ? அவர் சொல்கிறாரு, நான் உன்னை போஷிப்பேங்கிறாரு. அவன் வந்து அந்த 40 வருஷ ஜர்னியில் ஒரு நாளாச்சும் தன் சாப்பாட்டுக்காக விதைச்சோ உழுதோ தண்ணீர் பாய்ச்சோ ஒரு நாள் கஷ்டப்பட்டதில்லை. கர்த்தர் எல்லாத்தையும் சந்திச்சார். ஆனால் ஜனங்களுடைய காரியங்கள் அவிசுவாசமாக பேசி கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவன் சொல்கிறான், நாங்கள் எங்கே போனால் நலமாக இருக்கும், எகிப்துக்கு போனால் நலமாக இருக்கும், நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொள்வோம், தேவன் தருகிற மண்ணா எங்களுக்கு கசப்பாக இருக்கிறது. they tried to replace 3 things. மனசுக்கு வெறுப்பாக இருக்கான். அப்போ அந்த மண்ணா யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஆரோக்கியமான உபதேசம் அநேகருக்கு எப்படி இருக்குது? வெறுப்பாக இருக்குது. செவிக்கு இனிய கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலத்தில் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவன் தருகிற மெய்யான மன்னாவாய் இருக்கிற ஜீவ வார்த்தை, அந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வசனம் இன்றைக்கு ஜனங்களுக்கு என்னவா இருக்குதுங்க? பிடிக்கல. வசனம் பிடிக்கல, ஆரோக்கியமான உபதேசம் பிடிக்கல, தேவனுடைய போதனை அவர்களுக்கு பிடிக்கல, உபதேசம் பிடிக்கல, கர்த்தருடைய வழிகள் அவர்களுக்கு பிடிக்கல.
அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம விரும்புகிற மாதிரி யார் பிரசங்கம் பண்ணுவா? அப்போ தேவனுடைய ஆளுகை நிராகரித்து, தேவனுடைய போஷிப்பை நிராகரித்து, தேவன் தந்த லெக்கை நிராகரித்தல், இது மூன்றுடைய அடிப்படை என்னவென்றால், தேவ சித்தத்தை உணராமல் தங்கள் சுய இச்சைக்குள்ளே அவர்கள் போனதுனாலே. அப்போ இவைகள் நமக்கு திருஷ்டாந்தம். நம்ம இந்த காலத்தில் இருக்கிறோம், முடிவு காலத்தில் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை ரீப்ளேஸ் பண்ணுற நிறைய காரியங்கள் இருக்குது. சுயம் அநேகரை மாற்றுகிறது, சபை தலைவர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வச்சது தான் சட்டம். தேவனுடைய தலைமத்துவ பண்பு இன்னைக்கு சபைக்குள்ள இல்லாமல் சபை விட்டு வெளியே போயிடுச்சு. பிஷப் என்ன சொல்றாரு, போப் என்ன சொல்றாரு, அந்த தலைவர் என்ன சொல்றாரு, ஸ்தாபனத்தினுடைய தலைவர் என்ன சொல்றாரு, அந்த ஐயா என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டாச்சு. அது பைபிள் இருக்கதா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லையா, எங்க ஐயா என்ன சொல்றாரு அதுதான். அப்ப தேவனுடைய ஆளுகையை எந்த இடத்திலையும் புறக்கணித்தாலும் சரி, நீ தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகிறவன். தேவன் தந்த ஆசீர்வாதத்தை இது வேணான்னு நீ எப்போ வெறுப்பா பார்க்குறியோ அன்னைக்கு நீ காலி. இவை மூன்றிலேயும் மிகுந்த கவனமுடையவர்களாக இருந்து ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு இந்த நாளில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்வோம். இங்கே இருந்தாதான் இப்படி இருந்தாதான் என்றல்ல, கர்த்தரை சார்ந்திருந்தால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இந்த வார்த்தைகளோடு கூட இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு நான் தேவ வார்த்தை நிறைவு செய்கிறேன். இந்த கடைசி காலத்தில் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று சொன்னார்களே, அது தோன்றியிருக்கிற காலத்தில் வாழ்கிறோம். இந்த ஆவி இன்றைக்கு சபைக்குள்ளும் தேவனுடைய மந்தைக்குள்ளும் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதை கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சரீரமாகிய சபை மிக தெளிவாய் அடையாளம் கண்டுகொண்டு தேவ சித்தத்துக்கு முரண்பாடாய் தோன்றுகிற எல்லா காரியத்தையும் அடையாளம் கண்டு அதை விட்டு விலகி அதற்கு தூரமாகி தேவனே நம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் ஆக கடவுது என்கிற ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடும் ஜெபத்தோடும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்வோம். அதற்கேற்ற கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்கும் தர வேண்டும். பிரசங்கித்த எனக்கும் என் ஊழியத்திற்கும் தேவன் இறுதி வரை தர வேண்டும் என்கிற ஒரு எளிய மன்றாட்டோடு கூட இந்த மாலை நேரத்திலே என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீ தந்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு தேவ சித்தமும் எங்கள் சுய இச்சையும் ரெண்டு சக்திகளாக எங்களுக்கு முன்பதாக நிற்கிறது. இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையானவர்கள் தேவ சித்தத்தை விட்டு சுய சித்தத்தின் இழுவைக்கும் வேகத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுத்ததினால் அடைய வேண்டிய லெக்கை அடையவில்லை. இதை பவுல் எங்களுக்கு திருஷ்டாந்தமாய் வைத்தார். இதை இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தங்கள் சுய இச்சையின்படி தேவனுடைய ஆளுகையை மாற்றி, தங்கள் சுய இச்சையின்படி தேவன் தனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை மாற்றி, தங்கள் சுய இச்சையின்படி தேவன் தங்களுக்கு தந்திருக்கிற லெக்கை மாற்ற முனைத்த மதியற்ற இஸ்ரவேலரை போல நாங்கள் இல்லாதபடி தேவனுடைய ஆளுகைக்கும் தேவனுடைய மன்னாவாகிய நம்முடைய ஜீவ வார்த்தைக்கும் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த இச்சிக்கப்படத்தக்க தேசமாக இருக்கிற பரம கானானின் மீதும் எங்கள் கவனத்தை வைத்து கர்த்தர் நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கடந்து போக நீர் கிருபை செய்யும். முறுமுறுப்பையும் எல்லா விதமான பாவங்கள் எங்களை விட்டு நிற்கும். தேவ சித்தத்துக்கு மாறாக நாங்கள் செய்து உம்மை பரியாசம் பண்ணுகிறவர்களாக இல்லாதபடி எங்களை காத்தரலும். பரியாசம் பண்ண ஒரு கால நீர் உம்மை ஒட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமியிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதுனாலே அவன் நீர்கால்கள் ஆண்டவரே எங்களுடைய மரங்களானது தண்ணீர் ஓடுகிற நிலத்திலே நடப்பட்ட மரத்தை போல அது தன் காலத்தில் தன் கனியை தந்து அது இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருக்கும் என்று வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிறதே. அந்த வாக்குத்தத்தின்படி வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கடைசி மணி நேரத்தின் இந்த அடையாளம் எங்கள் பிரத்யட்சமாய் எங்கள் கண்களுக்கு உண்பதாய் ஆவிக்குரிய நிலையில் சபைக்குள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை உத்தம மனவாட்டியாகிய நாங்கள் அடையாளம் கண்டு தப்பித்து பரிசுத்தமாக எங்களை காத்துக்கொண்டு தேவ சித்தத்தை மாற்றம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற குறிக்கோளோடு கூட எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க நீர் கிருபை செய்யும். கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாகட்டும். பிரசங்கித்த என்னை இந்த வார்த்தைக்கு முன்பதாய் சரணடைந்து ஜெபிக்கிறேன். இது என் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாய் எனக்குள் தொடர்ந்து நிலைத்திருக்க
பிரசங்கித்த வார்த்தையின்படி வாழ எனக்கு அருள் செய்யும். கனமும் துதி மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசுவின் திருநாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை